ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போகிற வீடியோலாம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் தான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். முதல்ல எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெயை விட்டுட்டு மிளகு போட்டுக்கோங்க, அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க, அடுத்தது சோம்பு அதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தக்காளி பழத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை வாடை போகணும். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வதக்கியாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் தாங்க நான் பண்ண போகிறேன். குக்கரை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் தாளிச்சிக்கலாம். நெய்யும் விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, இந்த மசாலா சாமான் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு ஓரளவு நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் போட்டு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சௌரியம் போல் நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு நடுவில் வேக வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்து போச்சு. அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பச்சையாக கூட வேக விட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்து உப்பையும் போட்டுட்டு ஒரு 2 விசில், தப்புனா 3 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக அட்டகாசமாக ஒரு கிரேவியை திறந்து பார்த்தீங்கன்னா என்னமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படிலாம் ஒரு டேஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தா எதுக்குங்க ஹோட்டலுக்கு போகணுங்கிற தேவையே கிடையாதுங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு போகலாம். அட்டகாசமான சுவையோட அவ்வளோதாங்க. சாத்தில் போய் செஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், தோசைக்கு போட்டுக்கலாம், எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.